ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றுறேன். 2 அன்னாச்சி மொக்கு எடுத்திருக்கேன். இதில் 10 கிராம்பு எடுத்திருக்கேன். இதில் 15 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதில் 3 பட்டை இந்த சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கலாம். இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 கிலோ சிக்கனுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பிரியாணி இலையை 2ஆக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை லேசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதக்கிடணும். இந்த கரண்டியும் இந்த பாத்திரமும் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து அமேசானில் வாங்கியிருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பொங்கிட்டு வருது. அதனால் நீங்கள் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வதக்கிடணும் இஞ்சி பூண்டு. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்குவோம். அப்போ தான் வந்து சிக்கன் பிரியாணி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச பிரியாணி மசால். இதிலேருந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த பவுடரை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா கூழு மாதிரி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் போட்டு இப்போயே நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இந்த சிக்கன் மட்டும் நீங்கள் இதில் எடுத்து போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்த விதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் சாறு எடுத்து ஊற்றிக்கணும். இதில் ஒரு 100 ml அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். இது கெட்டி தயிர். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம இதிலே போட்டு வேக வச்சதுனால பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி வருது. இப்போ வந்து தம் பிரியாணி அப்படிங்கிறதுனால 1க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றணும். இதில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால 1 டம்ளர் தண்ணியை நம்ம குறைச்சிக்கலாம். அப்போ 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ அதே நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1க்கு 1.25 அளவுக்கு நீங்கள் தண்ணி வைங்க. 1 2 3 3 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இது நல்லா ஒலை கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒலை கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை அதில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் போடுங்க. இப்போ பாருங்கள், இதை தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சும்மா லேசாக அப்படியே கிளறி விடலாம். ஏன்னா நமக்கு வந்து அடி பிடிச்சிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. லேசாக கிளறி விடுங்க, ரொம்ப கிளறணும்னு அவசியம் இல்லை. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். மொத்தம் 5 நிமிஷம் அளவுக்கு ஆயிருக்கு பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு.
ஓரளவுக்கு லேசாக அப்படியே கிளறி விட்டுட்டு இப்போ மீதி இருக்க புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடலாம். இப்போ இலையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சிட்டோம்னா இந்த ஆவி ஃபுல்லாக வெளியில் போகாது, நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி இலையை ஒன்று போட்டுடலாம். ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி தோசைக்கல் ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. கல் வந்து நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த ஹீட்லேயே வந்து என்னாகும், நல்லா புழுங்கி நல்லா தம் ஆயிரும் உங்களுக்கு பிரியாணி. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி எடுத்து வச்சு எல்லாருக்கும் பரிமாறிடலாம். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்துடலாம். சூப்பரான பிரியாணி நமக்கு வந்து நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி நல்லா கிடச்சிருக்கு. பாருங்கள், பாத்திரத்துலேயும் அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரியாணி எடுத்து வச்சு நம்ம எப்படி பரிமாறலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஒரு கத்திரிக்காய் கிரேவி ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். நல்ல ஒரு தயிர் வெங்காயம் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இது நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன். இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு பிரியாணி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த பிரியாணியை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.